சக்திகள் மறந்த கண்டமெது தெக்கணமும் மதி சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க செய்ய திறனுடனும் சுஹைல் ஜமால், ஹலிமத் சாதியா, நயீம் ஜமாலி. நீங்க வாய்ஸ் கேக்குறீங்க, யார்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ சொன்னீங்கன்னா அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. முகமது நபி, சுஹைல் ஜமால், நயீம் ஜமாலி, கேளுங்க. பாய்சா, ஹலிமத் சாதியா. ஆசிகமா எடுத்துக்கேங்க. நேம் சொல்லிடுறேன் இனிமே. ஒன்னு மட்டும் ஒரு ஆள் ஒன்னு மட்டும் கேளுங்க. அக்காநகரம் எப்போது வெற்றி கொள்ளப்பட்டது? ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் கேளுங்க. முதல்ல பசங்களோட கெபாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், எந்த அளவுக்கு மெமரி பண்ணிருக்காங்கன்னு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். தேர்ட் ஒன் அந்த நயீம் ஜமாலி. மிடில் ஒன். அல்லாஹ்வின் அரிசை சுமக்கும் மலக்குகள் எத்தனை பேர்? 8 பேர். வெரி குட். வேற யாராவது கேளுங்க. சீக்கிரம் கேளுங்க. இது பைசாலாம் இல்ல, ஃப்ரீயாவே கேட்கலாம். நான் ரெகுலரா 12 லஞ்ச் பசங்க கொடுத்துருவோம். அந்த டைம்ல பசி வந்துரும், அதுக்காக சீக்கிரம் வரும். சொர்க்கத்தில் நுழையும் வாயின் பெயர் என்ன? பாபா ரையான். நெக்ஸ்ட் ஜிம்மா கேளு. பாபு ரய்யான் வாசல். பாபு ரய்யான் பாபுனா வாசல் தான். பாபு ரய்யான். செகண்ட் சுஹைல். இல்ல பைத்துல் மாமூர் என்னும் இடத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை மலக்குமார்கள் தொழுகிறார்கள்? 20,000 பேர். வெரி குட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை இறக்கைகள் உள்ளது? நபி 600. வெரி குட். சொல்லும்போது அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவா இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட். கொலையை விட கொடிய செயல் எது? பாய்சாவா? கரெக்ட். செகண்ட் ஓல. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையாவது வயதில் வஹி இறக்க ஆரம்பிக்கப்பட்டது? 40ஆம் வயது. செகண்ட் கேள். மறுமையில் முதலாக ஆடை அணிவிக்கப்படக்கூடியவர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் கேளுங்க. வாசிதமா கேளுங்க. அஷதமா இவன் நேம் மிஸ் பேரண்ட்க்கு நேம் லிஸ்ட் எடுத்து கொடுக்கணும்லையே. 4 क्वेश्चंस இருக்கு, கேளுங்க. யாராவது 4 தான் இருக்கான். டைம் கேளுங்க. டைம் ஆயிடும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனிடமிருந்து வஹியை கொண்டு வந்த வானவர் பெயர் என்ன? யாராச்சும் சொல்லுங்க. யாராச்சும் சொல்லுங்க. ஹலிமத் சாதியா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். தேங்க் யூ. யார் சொல்லணும் ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க, அதுக்கப்புறம் எனக்கு क्वेश्चन கேட்கலாம். நயீம். குர்ஆனில் அதிகம் பெயர் கூறப்பட்ட நபி யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். தேங்க் யூ. இந்த क्वेश्चन தான் சீக்கிரம். நான் ஜெனரல் தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு, மணியை பார்த்துட்டே இருக்கேன். क्वेश्चन ओवर. ஓவரா? சரி, தேங்க் யூ. கிளாஸ் பண்ணுங்க. தள்ளிக்கிறோம். அந்த பக்கம் வாங்க.
காலை மாலை ஓதும் துவா اللهم بك أسمع بك نسينا بك نجيا وبك نموت وإليك المصير. Thank you. Assalamualaikum. ஓகே பக்கத்துல வச்சுக்க சொல்லுங்க. Assalamualaikum. Allahu samad lam yalid wa lam yulad wa lam yakul lahu kufuwan ahad. சலாம் சொல்லுங்க. Assalamualaikum. Assalamualaikum. Bismillahirrahmanirrahim. Bismillahirrahmanirrahim. A'udzu billahi minasyaitonir rajim. Qul Allahu samad lam yalid wa lam yulad wa lam yakul lahu kufuwan ahad. Assalamualaikum. யாரை பார்த்து சொல்லுங்க. Alhamdulillahi rabbil alamin arrahmanir rahim maliki yawmiddin iyyaka na'budu wa iyyaka nasta'in ihdinas siratal mustaqim siratal ladzina an'amta 'alaihim ghairil maghdubi 'alaihim. Assalamualaikum. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Inna anzalnahu fi lailatul qadr wa ma adraka ma lailatul qadr. Lailatul qadri khairun min alfi syahr. Tanazzalul malaikatu waruh fiha bi'izni rabbihim min kulli amal. Thank you. Assalamualaikum. Assalamualaikum. நீங்க பேசுங்க. Assalamualaikum. இரண்டாம் கலிமா ஷஹாதத் அஸ்ஸஹத் அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஸ்ஸஹத் அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. Assalamualaikum. Bismillahirrahmanirrahim. Qul a'udzu birabbin nas malikin nas ilahin nas min syarri waswasil annas alladzi fi sudurin nas ila jannati wan nas. Assalamualaikum. அந்த பொண்ணு சொல்லுடா. முதல் மனிதர் Assalamualaikum. சரி கேளுங்க. முதல் மனிதனும் முதல் நபியும் யார்? ஆதம் நபி. இறைவன் அருளை கொடுத்த இறுதி வேதம் எது? திருக்குர்ஆன். குர்ஆன் எந்த மாதத்தில் அருளப்பட்டது? ரமலான். குர்ஆன் ஷரீஃப் மொத்தம் எத்தனை பாதங்கள் உள்ளன? 30. அல் குர்ஆனில் மொத்தம் எத்தனை சூறாக்கள் உள்ளன? 114. குர்ஆன் இதயம் என்று கூறப்பட்ட சூரா எது? சூரா யாசீன். மறுமையின் முதனில் எதை பற்றி இறைவன் விசாரிப்பான்? தொழுகை. Thank you. Assalamualaikum. அசீம் எங்க? அப்துல் அசீம் முகமது அசீமா? அப்துல் அசீம். நீங்க வச்சுக்கோங்க. Assalamualaikum. இரண்டாம் கலிமா ஷஹாதத் அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு. Thank you. Assalamualaikum. மூன்றாம் கலிமா சொல்லு. மூன்றாம் கலிமா சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி லா இலாஹா இல்லல்லாஹு
அல்லாஹு அக்பர். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலி வலி. வெரி குட். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம தவக்கலத்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த மைக் கொடுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அவ்வலி கலிமா தையபு லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. இரண்டாம் கலிமா ஷஹாதத்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. அல்லாஹும்ம அன்த கஸந்த ஹல்கி ராசி முல்கி. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இருக்கிறேன். சொல்லுங்க. குட் மார்னிங் எவ்ரிவன். நான் பேச வந்த கலைப்பு பாட்ஷா பாடி. ஹெட், சீன், ஹேர், வால், ஐஸ், ஆங், ஏர், கான், நோஸ், நாக், மவுத், மூக், ஸ்டொமக், பேண்ட், டீத், தாந்த், லெக், ஆத், லெக், டேங்க், and ஆத், stomach, pant. Thank you. தேங்க்யூ வெரி மச். பிஸ்மில்லா சொல்லி சொல்லுங்க. அல்லாஹு ஸமத் வலம் யூலத் வலம் யகுல் குஃபுவன் அஹத். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நான் பேசுள்ள தலைப்பு பணிவு. ஒரு முஸ்லிம் தன்னை தாழ்த்தி கொள்ளாமல் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் பெருமையுடன் நடந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுக்காக பணிவுடன் நடந்து கொள்ளும் எவரும் அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் பணிவுடன் நடந்து கொள்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆமீன். ஆமீன். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கணும். குட்டியா இருக்கிறது யாரு? அவங்க ஹைட்டா இருக்குமே அந்த பொண்ணு. நீ இந்த பக்கம், நீ அந்த பக்கம் போங்க. நீ அந்த பக்கம் போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிம்மா சிவல்லாஹ் வகுல் ஷைஇன் யகுலல்லாஹ். அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமல் போற்றி திரைக்கின்ற மல்லா. எல்லா உலகம் நேற்றுமை காக்க பல்லான் உனக்கே வான் புகழல்லா. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ்வும் அன்பான நீயே முடிவான நாளில் முதலோடு அல்லாஹ். உன்னை நாங்கள் விதைக்கின்றோம். உன்னை உதவியும் அல்லாஹ். அந்நேரி மீற நடத்துவாயும்மை நின்னாருடைய வெறியும் அல்லாஹ். இன் கோபம் கண்டோ எரிவித்தால் கண்டோ செல்நேரி தண்ணீர் செலுத்தாய் அல்லாஹ். தேங்க்யூ. அங்க பார்த்து சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நீ சொல்லுங்க. மாஉன் தண்ணீர், ஹுபுசுன் ரொட்டி, பட்டாட்டிசுன் உருளைக்கிழங்கு, சுக்கருன் சர்க்கரை, அசீருன் ஜூஸ், தமுருன் பேசைப்பழம், இதாமும் அரிசுன் அரிசி, மிளகுன் உப்பு. தேங்க்யூ.
இருக்கா சரி சொல்லுங்க. வைலத்தூள் முட்டை ஃபில்ஃபிலூன் பச்சை மிளகாய் இதாவும் குழம்பே சமக்கூன் நீர் பசாரி தூள் வெங்காயம் துபா உன் சுரக்காய் இசாவும் வெள்ளரிக்காய் இதாவும் கேரட் அஸ்ஸலாமு அலைக்கும். Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Ar-Rahmanir-Rahim. Maliki yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Siratal ladzina an'amta 'alaihim ghayril maghdubi 'alaihim waladdallin. Amin. பக்கத்தில் வச்சுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். கல்வி பெற ஓதும் துஆ அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியன். யா அல்லாஹ், நிச்சயமாக நான் பயன் தரக்கூடிய கல்வியை வேண்டுகிறேன். தூங்கும் போது ஓதும் துஆ அல்லாஹும்ம பிஸ்மிக அமுத்து வாஹிய. அஸ்ஸலாமு அலைக்கும். அவர்கள் கூறினார்கள், ஒரு உம்மத்தில் 40 ஹதீஸ்களை மனனம் செய்கிறாங்களோ அவர்கள் மர்மே நானே சொர்க்கத்தை வசூலையோ சொல்லுங்கள். இங்கு விரும்பிய சொர்க்கத்தை வசூலையோ சொல்லுங்கள். உயிருக்கு மேலேயான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை படிப்பதும் மனனம் செய்வதும் தன் வாழ்க்கையில் அமல்படுத்துவதும் நன்மையாகும். அல்ல இருக்கா சரி. அஸ்ஸலாமு சரி. பிஸ்மில்லா சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நல்ல காரியங்களை பற்றி சொல்லும் போது ஓதும் துஆ பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அல்லாஹ்வின் மிகவற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். நல்லதை பெற்றுக்கொண்டால் ஓதும் துஆ ஜஸாக்கல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி. நல்லதை பெற்றுக்கொண்டால் ஓதும் துஆ அல்ஹம்துலில்லாஹி. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. உதவி உபகாரம் செய்வதற்கு ஓதும் துஆ ஜஸாக்கல்லாஹ் ஹைருல். அல்லாஹ் தங்களுக்கு நறுக்குலையை வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு முஸ்லிமை சந்தித்தால் சலாம் கூற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் அல்லாஹ்வோட ரஹ்மத்தும் அவனோட பரக்கத்துகளும் உண்டாகட்டும். ஆமீன். ஒரு முஸ்லிம் சலாம் கூறினால் பல் கூற வேண்டும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் அல்லாஹ்வோட ரஹ்மத்தும் அவனுடைய பரக்கத்துகளும் உண்டாகட்டும். ஆமீன். தேங்க்யூ. குட் மார்னிங். சொல்லுங்க. बर्ड्स हिंदी पक्षी बिजियान कबूतर तोर कौवा मैना स्पैरो कोरिया कुकू कोयल owl उल्लू peacock मोर parrot तोता swan ant hen turkey. Thank you. Thank you. சொல்லிருக்கேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இணை வைத்தல். எந்த பாவத்திற்கு அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான் தெரியுமா? அல்லாஹு தாலா தன் திருமறை குர்ஆனில் சூரா அன்-நிசா அத்தியாயம் 4 வசனம் 48 நிச்சயமாக அல்லாஹு தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். தேங்க்யூ. சரி சொல்லுங்க, பக்கத்துல மைக் வச்சுக்கோங்க. வறுமை நாளிலே ஒரு கடுமையான வேதனைக்குள்ளது என்று தெரியுமா? அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனில் சூரா அத்தியாயம் 2 வசனம் 84 உங்களில் ஒருவர் மற்றவரை தன் வீடு வெளியேற்றாதீர்கள். இவ்வாறு ஒருவர் மற்றவரை தன் வீடு வெளியேற்றினார் ஆறாம் தடுக்கப்பட்ட செயலாகும். இவ்வாறு செய்பவர்கள் அல்லாஹ் மேலும் வறுமையிலும் வேதனைப்படுத்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பேச எடுத்துக்கொண்டு வருகிறேன். அவதூறு. யாரெல்லாம் உண்மையும் நன்மையும் சபிக்கின்றான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சூரா அன்-நூர் அத்தியாயம் 24 வசனம் 23 எவர்கள் கற்புள்ள ஒழுக்கமுள்ள பெண்களின் மீது அவதூறு கூறுகிறார்களோ அவர்கள் உண்மையும் நன்மையும் சகிக்கப்பட்டனர் என்று அல்லாஹ் கூறுகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நரகம். யார் நரகவாசிகள் தெரியுமா? அல்லாஹு தஆலா தன் திருமறை குர்ஆனில் சூரா அல்-பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 21 எவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்து பாவமான காரியங்கள் செய்கிறார்களோ அவர்கள் நரகவாசிகள், அதில் என்றென்றும் இருப்பார்கள். எவர்கள் தீமையை சம்பாதித்து அந்த குற்றம் அவரை சென்று கொள்கிறதோ அவர்களும் நரகவாசிகள், அந்த நரகத்தில் என்றென்றும் இருப்பார்கள். தேங்க்யூ. சொர்க்கம். யார் சொர்க்கவாசிகள் தெரியுமா? அல்லாஹு தஆலா தன் திருமறை குர்ஆனில் சூரா அல்-பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 82 அல்லாஹ்வை மட்டும் வணங்கி எவர்கள் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள், அதில் என்றென்றும் இருப்பார்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ வெரி மச். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். புகழ் ஆகது அல்லாஹ்க்கு சமடு நம்மை எய்து எனக்குள்ளவோ உணர்ந்தவர். அஸ்ஸலாமு அலைக்கும். Good morning everyone. My name is Sani Gasti. I am 3rd standard. Hindi. Fruit name Pal, Billa, Amrut, Apple, Sheep, Orange, Santra, Pineapple, Ananas, Grapes, Angur, Custard Apple, Seliba, Pomegranate, Anar, Watermelon, Tarboos, Banana, Kela, Jackfruit, Kattal. Thank you. My name is Safia Ban, 4th standard. குர்ஆனில் கூறப்பட்ட 25 நபிமார்கள் பெயர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாகூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிக் அலைஹிஸ்ஸலாம், சுஜாப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஆயூப் அலைஹிஸ்ஸலாம், துலியாப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம், அலைஹிஸ்ஸலாம், ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம், யாஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. தலைப்பு கொள்கை. கொள்கை மனிதன் எந்த காரியங்களை மனதால் நம்புகின்றனோ அதற்கு அக்கீதா கொள்கை என்று கூறப்படும். குர்ஆன் இன்னல்லஸீன ஆமனூ வஅமிலூஸ் ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னத்துன் நயீம். தர்ஜுமா நிச்சயமாக எவர் ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவருக்கு மிக்க இன்பம் தரும் சொர்க்கம் உண்டு. ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் சாட்சி கூறுவாரோ அவர் மீது அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கிடுவான். கொள்கை முஸ்லிமுக்கு அடிப்படையான விஷயமாகும். அதன் மீது தன் தீனுடைய கட்டணம் நிறுவப்பட்டுள்ளது.
யாருடைய கொள்கை எவ்வளவு தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்குமோ அவருடைய தீனும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கும். இன்னும் யாருடைய கொள்கை பலவீனமாக இருக்குமோ அவருடைய தீனும் பலவீனமாக இருக்கும். எனவே கொள்கையை சரி செய்து மனதில் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவது அனைத்து முஸ்லிம்களிடம் கடமையாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எஸ் நஃபியா சாப்பிடுவதின் சுன்னத்துகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பிடுவதின் சுன்னத்துகள்: விரிப்பது, 2 கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுதல், ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை குத்த வைத்து அத்தியாயத்தின் முறையில் உட்காருவது, சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது, சாப்பிடுவதின் துவா ஓதுவது, வலது கையால் சாப்பிடுவது, தன் பக்கம் இருந்து சாப்பிடுவது, மிகவும் சூடாக சாப்பிடக்கூடாது, உணவை குறை கூடக்கூடாது, உணவை கீழே இல்லாத சாப்பிடுவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மோஹித் கண்ணா ஹிந்தி ஆக்ஷன் வேர்ட்ஸ். வாங்க இங்கே வாங்க பார்க்கலையா? Good morning everyone. My Mohit Khanna. Action words: Kriya Sabd, eating, Kana, drinking, Pina, jumping, Uchal, laughing, Asana, walking, Kumne, sleeping, Sona, sitting, Paitna, clapping, Talia, running, Tautna, standing, Kadere Hana, dancing, Nasana, crying, Rona, writing, Likna, bathing, Nahana, reading, Patna. தேங்க்யூ நெக்ஸ்ட் ஐ இப்ரோஸ் பானு, ஏ ஃபசிலா சித்திகா, ஹஸ்பி ரப்பி ஆர்டர். அந்த மாதிரி கொடுமா. Rabbi Jallallah wa bi alfi illa turwam sallallahu la ilaha illallah Allah unake pugalallah aida nandri unakeya sollu niyamdu salatu salam சுரே பொழியும் முத்தூத நல்லானை நான் அடியற்பார் நன்மை கிழந்த தோழற்பார் அன்றும் பகலும் உண்டாக அனைத்து செய்களும் காப்பவனே அன்றால் பெருமான் அபிமொழியில் அழிதார் சுருக்காவதில் என்றும் சொல்கள் சேரே. अस्सलाम वालेकुम. वालेकुम सलाम. तकबीर, अल्लाहु अकबर. எம் ஆசிர் கான் தொழுகை என்ற தலைப்பில் ஹதீஸ். இப்ரோஸ் பானு இங்க இப்படி. அஸ்ஸலாமு அலைக்கும். தொழுகை இஸ்லாமின் தூணாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். தொழுகை சொர்க்கத்தின் சாவியாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனது கண்களில் குளிர்ச்சி தொழுகையில் தான் உள்ளது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். தேங்க்யூ. தி தியான் யாசிர், எம் முகமது ஆசிக். கேள்வி பதில். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் எத்தனாம் ஆண்டு கீழே இறங்கியது? திருக்குர்ஆன் 23ஆம் ஆண்டு இறங்கியது. திருக்குர்ஆனில் எத்தனை பாகங்கள் உள்ளன? திருக்குர்ஆனில் 30 பாகங்கள் உள்ளன. திருக்குர்ஆனில் எத்தனை சூறாக்கள் உள்ளன? திருக்குர்ஆனில் 34 சூறாக்கள் உள்ளன. சொர்க்கத்தின் பாதுகாவலன் பேர் என்ன? சொர்க்கத்தின் பாதுகாவலன் பேர் நில்வன் அலிலாஹு. நரகத்தின் பாதுகாவலன் பேர் என்ன? நரகத்தின் பாதுகாவலன் பேர் மாலிக் அலைஹிஸ்ஸலாம். அபுல் பஷர் என்று எந்த நபிக்கு கூறப்பட்டுள்ளது? அபுல் பஷர் என்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூறப்பட்டுள்ளது.
முஸ்லிம்காக மதீனாவில் உருக்கினேற்ற அறிஞர் ஹஜ்ரத் உஸ்மான் அலைஹி வஸல்லம். கல்வியின் தலைவாசல் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறப்படும். இஸ்லாத்தின் முதலாக ஷஹீதானவர் ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹு. தலைப்பில் ஹதீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அனைத்திற்குரிய தாய்மார்களே, அன்பு மாணவர்களே, எல்லாம் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாய். ஆமீன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஈமான். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ் தனது அருளால் நம் அனைவருக்கும் ஈமான் என்னும் பாக்கியத்தை வழங்கினான். இது மாபெரும் செல்வமாகும். இதைவிட சிறந்த செல்வம் வேறொன்றும் அகில உலகத்தில் இயங்கும் ஈமானுடையவர்களின் அடிப்படை மட்டுமே இயங்குகிறது. ஈமானுடைய நபர் ஒருவர் கூட இல்லா அல்லாஹ் தஆலா முழு உலகையும் அளித்துள்ளார். நண்பர்களே, ஈமான் என்பது கற்க வேண்டிய ஒன்றாகும். ஆனால் ஈமான் பலவீனப்பட்டு விட்டால் மார்க்கத்தில் எல்லா கடினமாக தோன்றும். சஹாபாக்கள் கூறுகிறார்கள், முதலில் நாங்கள் குர்ஆனை கற்றோம், அதன் பின்பே குர்ஆனை கற்றோம். ஈமான் அடைவதற்காக உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானுடைய உழைப்பிற்காக ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கண்ணியமிருந்து அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ செல்வங்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் நிஃபத்தும் உண்டாகட்டுமாக. ஆமீன். நான் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அல்லாஹ். முஸ்லிமாகிய நாங்கள் வணக்கத்திற்குரிய அல்லாஹ் ஒருவனே என்ற கொள்கை உடையவர்கள். அல்லாஹ்வையே வணங்குகிறோம். அல்லாஹ் தேவையற்றவன். அவன் யாரையும் பெறவில்லை, யாருக்கும் பிறக்கவில்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. நாங்க கோவிலுக்கு போய் சாமியை பார்த்திருக்கோம். நீங்க பள்ளிவாசலுக்கு போய் அல்லாஹ் பார்த்திருக்கீங்களா? முஸ்லிமாகிய நாங்கள் அல்லாஹ்வை எவ்வாறு வணங்குகிறோம், எதற்காக வணங்குகிறோம் என்று பெரும்பாலான அறிந்திருக்க மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றலை சரிங்க, மேலே கூட எனக்கு டவுட்ஸ் கேளுங்க. நான் கோயிலுக்கு போய் கேளுங்க. நான் கோவிலுக்கு போய் சாமியை பார்த்திருக்கோம். நீங்க பள்ளிவாசலுக்கு போய் அல்லாஹ் பார்த்திருக்கீங்களா? முஸ்லிமாகிய நாங்கள் அல்லாஹ்வை எவ்வாறு வணங்குகிறோம், எதற்காக வணங்குகிறோம் என்று பெரும்பாலான அறிந்திருக்க மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் அறிந்திருக்க மாட்டீர்கள். அல்லாஹ் ஒளிமயமானவன், அவன் தூய்மையானவன். அவனுக்கு தூக்கம், பலவீனம், தோல்வி, மனைவி, மக்கள், தாய், தந்தை, பெசி எதுவும் அவனுக்கு கிடையாது. எந்த ஒரு காரியத்தையும் ஆகு என சொன்னால் அது ஆகிவிடும். அவனை அந்த சராசரத்தையும் படைத்தான். மனிதனுக்காக பூமியையும் அதில் உள்ள அனைத்தையும் படைத்திருக்கிறான், பராமரிக்கிறான். இரவு, பகல், சூரியன், சந்திரன் போன்ற அனைத்தையும் மனிதன் பயன்பட படைத்தான். நட்சத்திரங்களும் அல்லாஹ் கட்டளைப்படி வசப்பட்டுள்ளது. அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கிழைக்கும் மழையினால் வறண்ட பூமியை செழிக்க செய்கிறார். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒருவரை படைத்து அவர் இருந்த ஆண் பெண்களை படைத்து பெருகச் செய்தார். அல்லாஹ் அருளற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையான். தான் படைத்த படைப்பிலேயே மனிதனை அழகாக படைத்த அல்லாஹ் மனிதனின் பாவத்தின் பக்கம் நெருங்காதிருக்க ஒரு அற்புதத்தை தந்தான். அது மனிதர்களிடையே தேர்வு செய்யப்பட்ட தூதர்கள் மூலம் தனது நல் செய்தியை தந்தது. அவ்வாறு அல்லாஹ் இறுதியாக தேர்வு செய்தது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. அவர் மூலம் மனித இனத்திற்கு திருக்குர்ஆன் எனும் இறுதி வேதத்தை வழங்கினார். அந்த திருக்குர்ஆனையும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிகாட்டுதலையும் முஸ்லிமாகிய நாங்கள் பின்பற்றுகிறோம். முகமது நபி அவர்கள் காட்டி தந்த வழியிலே பள்ளிவாசலில் அல்லாஹ்வை வணங்குகிறோம். அல்லாஹ்வை நம் கண் பார்க்காது, அவன் நம் கண்களை பார்க்கிறான் என்ற நம்பிக்கையுடன் வணங்குகிறோம். திருக்குர்ஆன் காட்டி தந்த வழியிலும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழியிலும் நாம் அந்த மறுமையில் அல்லாஹ்வை நேரில் பார்க்கலாம். அப்பொழுது அல்லாஹ் தேர்வு செய்த நல்லடியார்களுக்கு சொர்க்கத்தை தருவார். எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறைப்படி வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வாராக. அப்படி வாஹி தௌஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
எனவே ஆரம்பமாக உங்களுக்கும் எனக்கும் வசியத்து கொள்கிறேன், தௌஃபிக் செய்வானாக. நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. அவனை நாம் புகழ்கிறோம், அவனிடம் நாம் உதவி தேடுகிறோம். அவன் யாரை நேர்வழி செலுத்தினானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை. அவன் யாரை வழிகெடுத்தானோ அவரை நேர்வழி செலுத்துபவர் யாரும் இல்லை. நிச்சயமாக வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை அறவே இல்லை. நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று கூறுகிறேன். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அவனுக்கு பயப்பட வேண்டிய முறைப்படி உண்மையாக பயப்படுங்கள். முற்றிலும் அவனுக்கு வழிபட்டவர்களாக முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் இறந்து விட வேண்டாம். அவர்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை போதித்து அவர்களை படைத்த அல்லாஹ்விற்கு எது பிடிக்கும், மறுமையில் வெற்றி பெறுவதற்கு என்ன வழி, இந்த உலகத்தில் பாதுகாப்பாக வாழ்வதற்குள்ள பாதை எது என்று ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக அவனுடைய குர்ஆனிலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலும் அல்லாஹ் போதித்து தந்தான். ஒரு முஸ்லிம் எந்த செயலை செய்தாலும், அது வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும், கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், அவை ஒவ்வொன்றுக்கும் தெளிவான விளக்கங்களை அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தில் கொடுத்துள்ளான். முஸ்லிம் என்று பெயர் வைத்துக் கொள்வதால் ஒரு மனிதன் அந்தஸ்து உயர்வை அடைந்து முடியாது. அந்த இஸ்லாமை கற்று செயல்படுத்துகின்றவரை மஸ்ஜிதுகளை தொழுகைக்காக மட்டுமே கட்டி வைக்கப்பட்ட இல்லங்களாக மாறி கொண்டு வருவதை பார்க்கிறோம். இப்படியா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்தது. எனவே இன்ஷா அல்லாஹ் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கல்வி என்னும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். வாஹித் தவானா அன்னி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்க இந்த பக்கம் தங்கி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நறுக்குனை போலனே, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு யாரையும் இணையாக்காதீர்கள். நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் கூறுங்கள். உங்களில் யாரும் இடது கையால் சாப்பிடவோ குடிக்கவோ வேண்டாம். ஏனெனில் ஷைத்தான் இடது கையால் சாப்பிடுகின்றான், இன்னும் குடிக்கின்றான். தன் பெற்றோர்களே தவறாக பேசுவாரோ அவருக்கு அல்லாம் உண்டாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ரொம்ப நேரம் பேசுங்க, கொஞ்சம் தானா? ரொம்ப நேரம் பேசுங்களா? கொஞ்சம் பேசுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு நற்குண போதனை. எந்த ஒரு நல்ல காரியம் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கவில்லையோ அதில் பரக்கத்து இருக்காது. சாப்பிட்ட பிறகு தட்டை வளைத்து விரல்களை சூப்பிடும்படி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள். மேலும் எந்த பருக்கையில் பரக்கத்து இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. எவர் வீண் விரயம் செய்வாரோ அவரை அல்லாஹ் தஆலா ஏழையாக்கி விடும். ஆசிரியரிடம் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். மிகுதுவான தன்மை தேர்வு செய்யுங்கள். நன்மை என்பது நற்குணங்களின் மறுபெயர் ஆகும். அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஒன்றாக இணைந்து சாப்பிடுங்கள், அதில் உங்களுக்கு பரக்கத் ஏற்படும். ஒருவருக்கு ஒருவர் விரோதம் கொள்ளாதீர்கள். தண்ணீர் புகழ்வது மிகச்சிறந்த தர்மமாகும். பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடப்பவர் பாராட்டுக்குரியவர் ஆவார். அல்லாஹ் தஆலா அவருடைய ஆயுளை பரக்கத் செய்கின்றார். எவர் தீய காரியம் செய்வாரோ அவரை அல்லாஹ் தஆலா ஏழையாக்கி விடுவான். ஆசிரியர் எப்போதும் பொய்யை தவிருங்கள், ஏனெனில் பொய் பாவத்தின் பக்கமும் பாவம் நரகத்தின் பக்கமும் கொண்டு சேர்க்கும். ஏழைகளை நேசியுங்கள், இன்னொருடன் சேர்ந்து அமருங்கள். சலாம் கூறுபவர்களுக்கு பதில் சலாம் கூறுக. உங்களில் யாருக்கேனும் கோபம் வந்தால் அவர் உள் செய்து கொள்ளட்டும். உங்களின் ஒருவருடைய உணவு கீழே விழுந்துவிட்டால் அதை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிடுங்கள். அதை ஷைத்தானுக்காக விட்டு விடாதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் தீங்குக்கு பதிலாக தீங்கு செய்வதில்லை, மாறாக மன்னித்து விடுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இங்கே முன்னாடி அங்கே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அரபி விளக்கம். அரபு நாடுகளில் பேசப்படும் மொழிக்கு அரபி என்று கூறப்படும். குர்ஆன். இன்னா அர்ஸல்னாஹு குர்ஆன அரபியா தர்ஜிமா. நிச்சயமாக நாம் இதனை அரபு மொழியிலான குர்ஆனை இறக்கி வைத்தோம். அரபு மொழியை ஒவ்வொரு முஸ்லிமும் உலகமாற நேசிக்க வேண்டும், இன்னும் அதை கற்க முயல வேண்டும். ஏனெனில் இஸ்லாமிய மொழி திருக்குர்ஆனின் மொழி, அல்லாஹ்வுடைய திருத்தூதரின் மொழி மற்றும் சொர்க்கத்தின் மொழி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.